நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழாவை ஒட்டி மதுரை ஆணையூரில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் வெண்கல சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவிடம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும், யாருக்கும் வேண்டுமானாலும் பதவி கொடுப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் எதுவும் இருக்குமா? அதிமுக கட்சியில் எப்போ வேணாலும் மாற்றம் இருக்கலாம். இது தேர்தலுக்கு கிடையாது. பொதுச் செயலாளர் என்ன நினைத்தாலும் அவருக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் மாற்ற வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி கொடுக்கலாம். அதிகாரம் முழு முதற்குள்ள நாங்கள் எல்லா பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறோம். அது ஒன்றும் பெரிய செய்தி கிடையாது. மாவட்டத்தில் மாற்றுறது இருக்குது, இதெல்லாம் சாதாரண செய்தி இல்லை, ஒன்று ரெண்டு இல்லை. இது அவரவர் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன நினைச்சாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா எது தவறு செய்கிற போது தட்டி சொல்லுவதற்கு முன்னாடி அடுத்து அவருடைய தன்னுடைய சொல்லியிருக்காருல, பழைய மதிப்பிற்குரிய நான் பழைய பழனிசாமி இல்லைன்னு யாருக்கோ வழிபாடு கொடுத்தார், அது மாதிரி இருப்பார். அதனால் நாங்கள் அதெல்லாம் எதுவாக்கலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தங்கமணி, வேலுமணி தலைமையில் அதிமுக செயல்படும் என்று தகவல் வெளியாகி வருவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கிஞ்சிற்றும் அதற்கு இடமில்லை என்று குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக, அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தலைமையாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதிமுக தலைமை மாற்றம் என வரும் செய்தி தவறானவை என்று ராஜன் செல்லப்பா விளக்கமளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.